ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். இது எதை குறித்து இங்கே பவுல் எழுதுகிறார் என்று சொன்னால் மிக தெளிவாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், அவர்களுக்கு பதிலாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதாவது நாம் அதற்கு சுதந்திரவாளிகள் அல்ல, நாம் அதற்கான ஒரு பூர்வீகமான ஆட்கள் அல்ல, நாம் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதற்கு பதிலாக அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டோம் அப்படிங்கிறார். இன்னும் கூட ஒரு தெளிவாக நீங்கள் வாசிச்சு கொள்ளுங்க. ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையது. இது முழுக்க முழுக்க இஸ்ரவேலருக்குடையது. எது இப்போ நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்க ஆராதனை, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு காலத்தில் அவர்கள் வசம் இருந்தது. அவர்கள் தான் அதற்கு உடன் பங்காளிகளாக இருந்தார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அதை அவர்கள் தியாகத்தோடு கூட பெற்றுக்கொண்டார்கள். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தேவனுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11ல் அதை அவர்கள் எப்படி நம்மகிட்ட வாங்கி கொடுத்தாங்கன்றதுக்கான அந்த விசுவாச போராட்டத்தை, அந்த விசுவாச வீரர்களை குறித்து நீங்கள் அங்கே படிக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கரத்தில் இருந்து அது நம் கரத்துக்கு வந்து விட்டது. அவர்கள் அதை இன்னும் ரோமர் நீங்கள் தெளிவாக வாசிங்க சொன்னால் கர்த்தரே அவர்களை கீழ்ப்படியாமைக்குள் போக பண்ணினார்னு இருக்குது. ஸோ அவர்கள் அந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அதுதான் ரோமர் 11:17 சொல்றாரு, அதில் நாம் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரமாக இருக்கிறோம். நாம் சுபாவத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் அந்த தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்துக்கு உரியவர்கள் அல்ல, ஆனாலும் கூட நம்மை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் உங்களை என்னையும் அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்ததற்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை வேணான்ட்டு இன்னொரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா, அப்போ இந்த விஷயத்துல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு, அது இந்த விஷயத்துல இருக்கக்கூடாதுன்னு நீங்க விரும்புவீங்க இல்லையா? ஒரு பிராண்ட், ஒரு காரோ, ஒரு 2 வீலரோ அல்லது ஒரு ஃபேனோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க, வாங்கி அது ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகுது. அந்த ரிப்பேர் ஆகும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அடுத்த ஃபேன் வாங்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணுங்க, போன தடவை வாங்கி இதுதான் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எது அவரிடத்தில் ப்ராப்ளமாக இருந்தது, எந்த காரியங்கள் அவரிடத்தில் கர்த்தர் அவர்களை தள்ளுவதற்கு காரணமாக இருந்ததோ அந்த காரியத்தை நம்மிடத்திலிருந்து இருக்கக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒரு முறை ஒரு ஏசி வாங்க போன போது அந்த ஏசி வாங்குறவங்க கூட வந்திருந்தவர் சொன்னார், சார் அது வந்து பாருங்க உள்ள அலுமினியம் போட்டுக்கூடாது, காப்பர் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே அலுமினியம் உள்ளது வாங்கி தான் சார் சீக்கிரம் போயிடுச்சு, அலுமினியம் உள்ளது வாங்கினா சீக்கிரம் போயிடும், காப்பர் உள்ளது வாங்கணும், அப்போது அதில் இருக்கிற அந்த ஃபால்ட்டை இங்கே ரெக்டிஃபை பண்ண வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே உரிய அந்த ஒலிவ மரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அவருக்கு, அதனால தான் அதை தள்ளிவிட்டு காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு வந்தார், உங்களை என்னை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அதில் இருந்ததான என்ன பிரச்சனை, எது அதில் ப்ராப்ளமாக இருந்ததோ அதில் இது இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அதுக்கு தானே கொண்டு வந்திருக்கிறேன், அப்போ அதில் இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சில இடங்களிலே இதற்கான கம்பாரிசன், அதாவது இஸ்ரவேலுக்கும் புறஜாதியார் என்று சொல்லப்படுகிறார். நான் அதை புறஜாதியார் என்று ஒத்துக்கொள்கிறதில்லை. நாம் தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறது தான் டிஃபரன்ஸ். எது அவர்களுக்கு அந்த இடத்தை இழக்க வைத்தது, அந்த இடத்துக்கு எது நம்மை கொண்டு வந்தது, அப்போ அதை அந்த தவறை நாம் செய்யாதவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். நல்லா கவனிங்க, அது அந்த அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி இருக்குது பாருங்க. திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். திராட்சை தோட்டத்தில் திராட்சை கொலையை தான் நடனம். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை ஏன் இவன் நட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஓமைனா பரலோகத்தினுடைய ரகசியம்னு அர்த்தம். அப்போ ஏன் அந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டான் அப்படின்னா, முதல்ல திராட்சை தோட்டம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்போ சேனைகள் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்பது என்ன? இஸ்ரவேலின் வம்சம். இப்போ அந்த இடத்தில் கொண்டு வந்து இவர் அத்தி மரத்தை நடுகிறார். அத்தி மரத்தை நட்டு அதன் இடத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார். அதான் தேவன் எதிர்பார்க்கிறதான மிக முக்கியமான காரியம். ஆனால் ஏன் இந்த அத்தி மரத்தை நட்டு கனிகளை எதிர்பார்த்தார் என்று சொன்னால், 2வது வசனம் ஏசாயா 5:2, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணது, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழம்னா என்ன, எதை குறிக்கிறது? நல்ல கனிகள் என்பது எதை குறிக்கிறது? அதே அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கனி என்பது என்ன? அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார். கசப்பான கனி என்ன? கொடுமை. அடுத்து நல்ல கனி என்பது நீதி, முறைப்பாடு என்பது கசப்பான கனி. அந்த 5:2 சொல்றாரு, அவர் நல்ல கனிக்கு காத்திருந்தார், அது கசப்பான கனிகளை கொடுத்தது. நல்ல கனி என்பது என்ன? நீதியும் நியாயமும். கசப்பான கனி என்ன? கொடுமை, முறைப்பாடு. அப்போ இந்த திராட்சை தோட்டத்துக்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீதி நியாயம். ஒரு நீதியோடு கூட ஒரு நியாயத்தோடு கூட இருக்க வேண்டும். நீங்க பழைய ஏற்பாடு முழுக்க பாருங்க, கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதி நியாயம் என்னங்கிறது அழகா புரியும்.
அவர்கிட்ட உலக பிரகாரமாயும் ஸ்பிரிச்சுவலாயும் நீதி நியாயத்தை எதிர்பார்ப்பார். அதாவது கீழ்ப்படிதல் இது போன்ற நீதிகளும் இருக்குது. அவன் விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டது, இதுவும் இருக்கு. அதே நேரத்தில் எளியோரை போஷியாததையும் கர்த்தர் நீதியாக பார்க்கிறார். நீ உங்ககிட்ட நிறைய ஆகார திரட்சி இருந்துச்சு, சோதோம் குமாராவை பற்றி சொல்லும்போது எசேக்கியேல் சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன், உங்ககிட்ட நிறைய ஆகார திரட்சி இருந்தது, நீ என்ன செய்யல, எளியோரின் கைகளை பலப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்வார். அப்ப அதுவும் நீதியாக பார்க்கப்படுகிறது. அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சில நீதி நியாயங்களை எதிர்பார்த்து காத்திருந்த போது அவர்களோ கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். எதிர்பார்த்ததை செய்யல, கொடுமை, முறைப்பாடு. கர்த்தர் எவ்வளவு அவங்களுக்கு அற்புத அடையாளங்களை செஞ்சு அப்படியே மன்னாவை கொடுத்தாலும் மன்னா கொடுக்காட்டி ஒரு முறைப்பாடு. எங்களை கூட்டு வந்தீங்க, சாப்பாடே கொடுக்கல, ஒரு முறைப்பாடு. சரி, மன்னாவை கொடுத்தாச்சு, மன்னாவை கொடுத்த பிறகு ஒரு முறைப்பாடு, இதே தானா சாப்பாடு. சரி, கூட நான் வெஜிடேரியனையும் கொடுத்தாச்சு, இப்போ சொல்றான் தண்ணியே இல்லை. சரி, தண்ணியையும் கொடுத்தாச்சு, கொஞ்ச நாள் சும்மா இருந்தான், அப்புறம் சொல்றான் எவ்வளோ தூரம் நடக்கிறது, என்ன இருக்குது, அந்த வழி அவர்களுக்கு மனமடிவாக்கிற்று அப்படின்னு இருக்குது. அப்படி எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்களில் அந்த முறைப்பாடு இருந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்தும் பல நேரங்களில் நம்முடைய குறைவுகள் என்று நாம் அவர்கிட்ட சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றியாக்கி கொடுக்கிறார். அவர் பார்வைக்கு அது குறைவே கிடையாது. அவருக்கு ஏற்ற நேரம் வரும்போது என்ன செய்வார், கொடுக்க தான் போகிறாரு. 2வது மாதம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அவங்க 1ஆம் மாதம் 14ஆம் தேதி புறப்பட்டாங்க ஆபிப் மாசத்துல, அவங்க எகிப்திலிருந்து. 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க வராங்க. வரும் வரைக்கும் அவர் ஆகாரத்தையும் அவங்களுக்கு கொடுக்கல, இவங்களும் கேட்கல. காரணம் என்னன்னா, எகிப்திலிருந்து கொண்டு வந்த மாவு அவங்க கையில் இருந்துச்சு, இப்போ தீர்ந்து போய் ஒரு நாள் ஆகுது. இவனை விட அவருக்கு நல்லா தெரியும் இவங்கிட்ட மாவு தீர்ந்தாதான் இவருக்கு கொடுக்கணும்னு. இவனும் மாவு இருக்கிற வரைக்கும் அவரை தேடவே இல்லை, அப்படியே விட்டுட்டான். ஆண்டவரை தேடவே இல்லை. அவர் பார்க்குறாரு, ஒரு நாள் வருவான் பையன், தீர்ந்து போன பிறகு கண்டிப்பாக நம்மகிட்ட தானே வருவான், எங்கே போக போகிறான் அப்படின்னு. கரெக்டாக தீர்ந்து வச்சு கர்த்தரை போக்கி கேட்கறத விட்டுட்டு முறைப்பாடு. அவர்கள் முறையிட்டார்கள் மோசேயின் இடத்துல போய், வனாந்தரத்தில் சாகடிக்கவா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ சாப்பாடு கொடுத்தோன்னு கேட்குறான், வெறும் இதுதானா, நான் வெஜிடேரியன் கிடையாதா? இதுதான் முறைப்பாடு. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன, போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன். இதுவரைக்கும் செய்ததுக்கு நன்மை செலுத்துறதுக்கு வாய் வரல. நான் இப்ப சொல்றேன், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆமா தானே? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இல்ல, பிறந்த நாள்ல இருந்து காப்பாற்றுறாரு. தாயின் கருவில் உருவாமல் அவர் தானே காப்பாற்றினாரு. நமக்கு தான் ரட்சிப்பின் நாள் ஒன்று இருக்கு, நான் மறுபடி பிறந்தேன்னு வச்சிருக்கிறோம். அவர் பிறக்கிற நாள்ல இருந்தே நம்ம கண்ணோக்கமாக இருந்தார். இந்த பிறக்கிற நாள் வரைக்கும் நமக்கு அவரை தெரியாது, ஆனா அவருக்கு நம்மளை நல்லாவே தெரியும். அவர் பிறக்கும் போதே, தாயின் கருவில் இருக்கும் போதே எரேமியா தீர்க்கதரிசன் டிசைட் பண்ணிட்டாரு. பிறக்கும் போதே சிம்சோனை டிசைட் பண்ணிட்டார், பிறக்கும் போதே மோசேயை டிசைன் பண்ணிட்டார், பிறக்கும் போதே இயேசுவை டிசைன் பண்ணிட்டார். அவருக்கு பிறக்கும் போதே தெரியும் என்ன ஆக போகுது, ஏதாக போகுது. எனக்கு தான் அந்த நாள் வர வரைக்கும் வெயிட்டிங். அந்த நாள் வரும்போது எனக்கு என்ன ஆகுது தெரியுமா? இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாரு, இதுக்கு நான் நன்றி செலுத்துறதில்ல. இப்போ நான் எதுக்கு நன்றி சொல்றேன்? ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து ஆண்டவர் என்னை போஷித்தே வரார். சரி, அது கூட பரவாயில்லன்ட்டார் ஆண்டவர். ஓகேப்பா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை காப்பாற்றல, யாரோ காப்பாற்றிருப்பாங்க போல, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தான் புதுசாக உன்னை ஃபர்ஸ்ட்டாக பார்த்தேன், சரி அன்னையிலேருந்து காப்பாற்றுறனே வச்சுக்கோயே அப்படின்ட்டார். அப்பவும் நம்ம பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து ஒரு 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அவர் தான் நடத்திட்டு வர்றார். எல்லா நாளும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும்போது 5 வருஷம் நடத்தினதே மறந்துடுவோம், எப்படி நடத்தி கொண்டு வந்தாருங்கிறது மறந்துடுவோம். சில நேரங்களில் கர்த்தர் பெருசாக செஞ்சாதான் நமக்கு தெரியுது இல்லையா? கர்த்தர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பெருசா தெரியுது. குஷ்டரோகியை சுகமாக்கினார், பெருசா தெரியுது. நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் விட என்ன தெரியுமா, டெய்லி நிமிஷம் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா நம்மளை சுத்தி பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். ஒரு நிமிஷம் மட்டும் கர்த்தர் கையை எடுத்தார்னு வச்சுங்க, இந்நேரம் தூள் தூளா போயிருப்போம், நம்மெல்லாம் இருந்த இடமே காணாமல் போயிருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் பொக்கிஷமா பாதுகாத்து இருக்கிறாரு. ஆனா முறைப்பாடு என்ன செய்வாரோ, ஏது செய்வாரோ, என்ன ஆகும் ஆண்டவரே ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த முறைப்பாடை முதல்ல நிறுத்திடுங்க. ஏன்னா அந்த முறைப்பாடு ஒரு வகையான அவிசுவாசம். முறைப்பாடு என்பது என்ன, ஒரு வகையான அவிசுவாசம். எனக்கு ஒரு அங்கிள் தெரியும், இப்போ அவர் இல்லை, கர்த்தருக்குள்ள நிதிரை அடைஞ்சிட்டாரு. அவர் பிள்ளைங்க அழுதா அவருக்கு பிடிக்காது. நாங்கள் அவர் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தேன் அவர்கிட்ட போய் நான். அப்புறம் அவங்க வீட்டில் ரொம்ப மகன் மாதிரி ஆகிட்டேன். அப்போ அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் அழுதா பிடிக்காது. ஏதோ ஒன்று பிள்ளைகள் கேட்பாங்க, கேட்டு அழுவாங்க, அழுத உடனே கோவமாக வெளியே வருவார் வீட்டை விட்டு. என்ன அங்கிள் ஆச்சு, அழுகுறாங்க ஜெகன் அப்படிம்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அழுதா நம்மளும் அழதானே செய்யணும், சோகமாக தானே வரணும். அப்பா பிள்ளை அழுதா என்ன ஆகும், சோகமாக வரணும் இல்லை, இவர் கோபமாக வருவார். எதுக்கு இப்போ அழுவுது அப்படின்னு கேட்பாரு. நான் ஏன் அங்கிள் அப்படின்னா, நான் எவ்வளவு செய்கிறேன் அத்தனை இவங்களுக்கு தானே செய்கிறேன், அப்போ நான் செய்ய மாட்டேன்றதுனால தானே அழுகுறாங்க அவங்க. என் மேல் நம்பிக்கை தான் என்ன செய்யாது, அழுவாது. எங்கள் அப்பா வாங்கி தருவார், அழுதுதான் எங்கிட்ட வாங்கணுங்கிறது சரி கிடையாது, எங்கிட்ட அன்புல தான் வாங்கணும் அப்படிம்பாரு. நான் நினைக்கிறேன், ஒரு உலக பிரகாரமான தகப்பனுக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவர் எப்படி இருப்பார் பாருங்க. அதாவது நீங்க அழுறத குற்றமா சொல்லலை, அவருடைய பாதத்தில் உட்காந்து அழுறோம், அது வேற விஷயம். சிலர் அழுதுகிட்டே இருக்கும். ஆண்டவர் பாருங்க, அந்த முறைப்பாடு கர்த்தருக்கு என்ன செய்யலையாமா, பிடிக்கவே இல்லை.
அதை விட அடுத்து ஆண்டவர் சொல்றார் கொடுமை. கசப்பான கனியில் இன்னொன்று என்ன? கொடுமை. இந்த கொடுமையான காரியங்கள் கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய காரியங்கள். நீங்கள் கொடுமைனா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நோவா காலத்தில் வசனம் சொல்லும், பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்படின்னு இருக்கும். இந்த கொடுமைனா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த பாவம் இந்த பாவம், தாய் தன் பிள்ளையை கொலை பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு வகையான கொடுமை. அதை விட மோசமான கொடுமை ஸ்பிரிச்சுவலி இருக்குது. ஆண்டவர் நரகத்துக்கே அனுப்புகிற விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் சாப்பாடு இல்லாத போது நீ சாப்பாடு கொடுக்காம இருக்கிற, ட்ரெஸ் இல்லாத போது ட்ரெஸ் கொடுக்காம இருக்கிற, நான் வந்து கஷ்டத்தில் இருந்து நீ என்னை விசாரிக்கல எப்போன்னு கேட்குறாரு. அவன் கேட்குறாங்க எப்போ அப்படின்னா, எப்போ ஒரு தரித்திரனுக்கு நீ அதை செய்யலையோ அது எனக்கே செய்யலைன்ட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பதே சர்வீஸ். கிறிஸ்தவம் என்பதே ஒரு விதமான சர்வீஸ். நம்ம வந்து அப்படியே பழக்கப்பட்டு அப்படி தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு இங்கே சர்வீஸ் மைண்டே போயிடுச்சு. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம், அவர்களை ரிமூவ் பண்ணிட்டாராம். உங்களை என்ன பண்ணிட்டாராம், அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வேலியெல்லாம் எடுத்து போட்டாருன்ற ஏசாயால. அதற்கு பதிலாக லூக்கா 13 சொல்லுது, திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து எதை நட்டான்? அத்தி மரத்தை நட்டான். உங்களை என்னையும் அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த ஒலிவ மரத்தில் காட்டு ஒலிவ மரம் ஒட்ட வைக்கப்பட்டது. அவர்களுக்குரியதான அந்த ஆசீர்வாதத்துக்குள் நம்மளை கொண்டு வந்தார். ஆனால் இங்கே இப்போ என்ன பிரச்சனை? 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் லூக்கா. அத்தி மரத்தை நட்டிருந்தான், அவன் வந்து கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அதுக்கு இதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதுக்கும், திராட்சை தோட்டமாவது கசப்பான பழம்னு ஒன்று கொடுத்துச்சு, இது கனியே கொடுக்கல. இது என்ன இல்லை? கனியே கொடுக்கல. ஒன்றுமே இல்லை. இதுகிட்ட ஒரு விஷயத்தையும் காண முடியலையாமா. அந்த அளவுக்கு நீங்க அப்படியே எடுத்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபை இருக்கும், எபேசிலிருந்து லவோதிக்கேயா வரைக்கும். இந்த 7 சபையும் எதற்குரியதான காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 காலகட்டங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி போனதிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் உள்ள 7 காலகட்டங்கள். இந்த 7 காலகட்டங்களில் 5 சபை, நல்லா தெரிஞ்சுங்க, 5 சபை குறை உள்ளது, 2 சபை குறையே இல்லாதது. அதுல ஒரே ஒரு சபை மட்டும் ஒரு நன்மையும் இல்லாதது. மிச்ச எல்லா சபைகிட்டையும் நன்மை இருக்கும். 6 சபைக்கிட்ட நன்மை இருக்கும், 5 சபைக்கிட்ட குறை இருக்கும், 2 சபைக்கிட்ட குறையே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு சபைக்கிட்ட மட்டும் எந்த நன்மையும் இருக்காது. எந்த சபைன்னு பார்த்தீங்கன்னா லவோதிக்கேயா சபைக்கிட்ட. கடைசி சபைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையும் இருக்காது. ஆரம்பிச்சிலேருந்து குறை பற்றி மட்டும் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பார். குறை, அதுக்கிட்ட என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன குறை இருக்குன்னு. இந்த லவோதிக்கேயா சபைங்கிறது எந்த காலகட்டம் தெரியுமா? கடைசி சபை, கடைசி காலகட்டம். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது பூமியில் இருக்கக்கூடிய சபைகளுடைய காலகட்டம் தான் லவோதிக்கேயா குறிக்குது. அப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபைகளை அது குறிக்குது. ஒரு நன்மையும் இல்லாத சபை. சபைக்குள்ள போயிட்டா என்ன இல்லையாமா? ஒரு நன்மையும் இல்லையாமா. கர்த்தர் லவோதிக்கேயா பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட அந்த குறை உண்டு, நீ ஐஸ்வர்யம், நீ தரித்திரனாய் இருந்தும் நிர்வாணியாய் இருந்தும் உனக்கு நீ அறியாது இருக்கிறாய், என்னிடத்துல வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ளு, களிம்பை வாங்கிக் கொள்ளு, என்னென்னமோ ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவங்ககிட்ட ஒரு நன்மை இருக்குன்னு ஒண்ணு கூட சொல்லல. சிவனா சபை கிட்ட சொல்லும் போது ஒரு தீமையும் இல்லை, பிலதெல்பியா கிட்ட ஒரு தீமையும் இல்லை, எபேசு கிட்ட நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, பெர்கமு கிட்ட நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, தியத்தாரா கிட்ட நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஆனா லவோதிக்கேயா கிட்ட ஒரு நன்மையும் இல்லை. அவர் வந்து தேடின போது ஒரு கனியும் காணப்படவில்லை. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதான். ஆனா சபை எங்க இருக்குது? ஆவியானவருடைய உபதேசத்துக்கு உள்ள இருக்கு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப அத்திமரம் எங்க இருக்கு? திராட்சை தோட்டத்துக்கு உள்ள இருக்கு. எங்க இருக்கு? பிரமாணத்துக்கு உள்ள இருக்கு. எங்க இருக்கு? தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு உள்ள இருக்கு. ஆனால் எங்கே கனி? எங்கே கனி? கர்த்தர் தேடுகிற கனி எங்கே? வந்து பார்க்கிறார் எருசலேமுக்குள்ள நுழையும் போது அத்திமரத்துக்கிட்ட ஆண்டவர் அது அப்படியே தேடி பார்க்கிறார். தேடி பார்த்தா ஒரு கனியும் காணப்படவில்லை. ஒண்ணு கூட இல்லையா. உடனே சுயநீதி வெளிப்படுது நிறைய பேருக்கு. அதுதான் கனி கொடுக்கிற காலம் இல்லைங்களே. எப்படி கனி கொடுக்கும்? கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்க முடியுமா? முடியாதா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? முடியாது இல்லையா? கரெக்ட் தானே? முடியாது தானே? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, சீர்கேடாக இருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படித்தானே இருக்குது? மாம்சமான யாவரும் 100%, 100%, 100% கனி கொடுக்க முடியாத காலம். ஆனா வசனம் சொல்லுது 6ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவங்கள எப்படி இருந்தாங்க? தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டவர்கள். 100% இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு கூட. ஏன் கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்க முடியாது? இப்போ பழி என்ன? ஊர் மேல பழி, உலகத்தின் மேல பழி, டிவி மேல பழி, இன்டர்நெட் மேல பழி. அது சரியில்லை, இது சரியில்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு சித்தமானவன் எங்கே செய்வான் அவருடைய சித்தத்தை? பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்வான். நீங்க பாபிலோனுக்குள்ள உட்கார வச்சாலும் தீட்டானதை சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான். பாபிலோனுக்குள்ள உட்கார வச்சாலும் இந்த சிலையை வணங்க மாட்டேன்னு ஒரு 3 பேர் உட்காந்துருப்பான். அவனால முடியும். கர்த்தர்
ஒரு மனுஷனை நியமிச்சிட்டாரு, அபிஷேகிச்சிட்டாருன்னா எப்பேற்பட்டதான சீர்கெட்ட பூமிக்குள்ள அவங்க ஒருத்தன் மாத்திரம் உண்மை உள்ளவனாய் காணப்பட முடியும். அதுதான் கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கிற அனுபவம். நாசரேத்துக்குள்ள இயேசுவால இருக்க முடிஞ்சுச்சா இல்லையா? முடிஞ்சு தானே. நாசரேத்துல இருந்து நன்மை தோன்றுமோன்னு ஒருத்தன் கேட்கிறான். நன்மை இல்லடா, உலகத்தையே மீட்கிற மீட்பு தோன்றும். நன்மை கிடையாது, உலகத்தையே மீட்கிற மீட்பை தோன்ற முடியும். ஏன் உங்களுடைய சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ், என்வாயர்மெண்ட், நான் இருந்த சூழ்நிலை எல்லாம் என்ன சூழ்நிலை இருந்தியா? எல்லாருமே அப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கோம். இங்க யாருமே நல்ல சூழ்நிலையிலிருந்துலாம் வரல. அடுத்து சோதோமில் இருக்கிற அக்கிரமத்தை ஆண்டவர் என்ன செய்தாராம்? அது உண்மையா என்று பார்க்கும்படி கர்த்தர் இறங்கினாராம். உண்மையா என்று விசாரிக்கும்படி வந்து பார்த்தா சோதோம் மொத்தம் கெட்டு போய் கிடக்கு. மொத்த சோதம் எப்படி இருக்கு? கெட்டு போய் கிடக்கு. அதுல காப்பாத்துறதுக்குன்னு ஒருத்தன் கூட இல்லையாமா. ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான். எப்படிங்க சாத்தியம் இது? ஒரே ஒரு நீதிமான். டோட்டல் சோதமையும் அழிக்க போகிறாங்க. அவன் தூதன் கேட்கிறான் இவனை பார்த்து, உனக்கு யாராவது இருக்கிறாங்களா இங்க? உனக்கு தேவையானவங்க யாராவது இருக்கிறாங்களாப்பா? ஏன் எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைப்பா, அத்தனை பேரும் மோசமானவன் தான். ஆனால் அதுக்கு நடுவில் வசனம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்துவின் நாட்களிலே. சோதோம் குமாரா இருக்கிறதுலே டோட்டல் ஒஸ்ட் பிளேஸ். நாளைக்கு காலையில் கர்த்தர் அழிக்க போறார். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அது ஒஸ்ட் பிளேஸ் தான். ஆனால் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவன் நீதிமானாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நியாய தீர்ப்பு தொடங்கிறதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் என்னவாக இருக்கிறான்? நீதிமானாக இருக்கிறான். பழிய தூக்கி யார் மேல போடக்கூடாது. ஒரு நாளும் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற சுபாவமே நம்மகிட்ட இருக்காது. யார் மேலேயாவது பழி, ஏன்பா பாவம் செஞ்ச? நான் செய்யலிங்க, அதான் காரணம், அவங்களால தான் செஞ்சேன், இவங்களால தான் செஞ்சேன், அதால தான் விழுந்த, அவங்களால தான் இப்படியான. யாராலையும் கிடையாது. யாரும் உங்களை வீழ்த்தவும் முடியாது, நீங்கள் விழுந்தால் ஒழிய. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். தேவன் வல்லமை உள்ள தேவன். அதுதான் இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கிற ஒருத்தனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அந்த ஆட்களாக, அந்த அத்தி உள்ள மரமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த அத்தி மரம் எப்படி இருக்குதாமா? கனியே இல்லையாமா, ஒரு கனி கூட இல்லையாமா. இப்ப எப்படி இருக்கும் பாருங்களேன் அவருக்கு. அது பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு பழத்தையாவது கொடுத்துச்சு, இது ஒன்றுத்துக்கும் வேஸ்ட். சில நேரத்தில் ஊரில் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்கள் பையனில் எந்த பையன் நல்ல பையன் அப்படின்னா, இந்த குடிசைக்கு தீ வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அவன் தான் இருக்கிறதுலே நல்ல பையன்பாங்க. இருக்கிறதுலே நல்ல பையன் குடிசைக்கு தீ வைக்கிறான், அப்போ மோசமான பையன் எப்படி இருப்பான் பாருங்க. அந்த வகையிலேயாவது ஏதோ ஒரு நல்ல பையன் சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் நம்ம சொல்றோம்ல, நல்ல கல்லன், அந்த மாதிரி கூட இதுல வாய்ப்பு இல்லையாமா. ஒரு வாய்ப்பு இல்லையாமா, ஒரு கனி கூட இல்ல. அப்போ உங்களை என்னையும் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி நினைப்பாரு? உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் எப்படி நினைப்பாரு? ஏதாவது ஒண்ணு கொஞ்சமாவது ஒரு பிரோஜனம் ஆண்டவருக்கு வந்து பார்க்கும் பொழுது, அதான் வசனம் சொல்றது உன்னத பாட்டுல, என் நேசர் தூதாயும் நற்கனிகளை புசிக்கும்படி வருவாராக. வந்து எங்கிட்ட இருந்து ஏதோ சாப்பிட வரணும் இல்ல, அவரு எங்கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரணும் இல்ல. ஆனால் இங்க வருவதற்கு என்ன இருக்கிறது? தோட்டத்தில் உலாவும்படி வரணும்னா தோட்டம் இருக்கணும்ல. முதல்ல தோட்டத்துக்குள்ள சகலவித விருட்சங்கள் இருக்கணும்ல, அதை காவல் காக்கிற ஆதாம் இருக்கணும்ல. ஓடி ஒளிஞ்சாச்சு, கனியும் இல்ல, முடிஞ்சு போச்சு. இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை. கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட எது இருக்குன்னு கர்த்தர் பார்க்க போறாருன்னா, பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, பதவி இருக்கா, புகழ் இருக்கா, இதெல்லாம் கர்த்தர் பார்க்க போறதே இல்ல. கர்த்தர் எதிர்பார்க்க போறது கனி இருக்கான்னு எதிர்பார்க்க போகிறார். உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிற ஒரு கனியாவது இருக்கா? ஒன்னே ஒன்று. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆவியின் கனியோ. கலாத்தியர்கள் எழுதும்போது ஒரு கனி தான். நம்ம தான் ஆவியின் கனிகள் 9ன்னு சொல்லிட்டோம்ல, அங்கே 9லாம் இல்லை, ஒன்று தான். ஆவியின் கனியோ ஒரே ஒன்று. அந்த ஒரு கனி இருந்தால் போதும் என்று கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றார். இன்னைக்கு சபை மாற்று இடத்திற்கு வந்திருக்கிறது. இன்னொருத்தருடைய தோட்டத்துக்குள் நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். இப்போ யோசித்து பாருங்க, கசப்பான கனி கொடுத்தவனையே தூக்கி போட்டு நம்மளை கொண்டாந்தாரு. கனியே கொடுக்காத நம்ம என்ன பண்ணுவாராம்? தூக்கி போட்டு இன்னொருத்தனை கொண்டு வருவார சொல்லல, வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்படிதானே இருக்குது? வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நியாய தீர்ப்புக்கே போயிடுமாமா. எக்ஸ்பெக்ட் பண்ற கனி கொடுக்காவிட்டால் நியாய தீர்ப்பு. அந்த தேவ பயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு கனி, ஏதாவது ஒரு விஷயத்துல. சில ஆட்களை போய் பாருங்க, அவங்க வந்து பிசினஸ்ல இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க. பட் அவங்க கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு நீதி ஒன்று காணப்படும். அவங்க கிட்ட உட்காந்து பேசும்போது அந்த ஆவியின் கனியில் 9 ஏதோ ஒன்று இருக்கும். அந்த கனிக்குள்ள அந்த 9 காரியம் சொல்றாருல, அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம், ஏதோ ஒன்று இருக்கும். அது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை கர்த்தர் பார்த்து தான் அவங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே வருவார். ஒண்ணுமே இல்லாத ஒரு குரூப் என்ன ஆகும்? கையில் பைபிள் இருக்கிறதுனாலையோ ஆலயத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையோ மாத்திரம் நாம் கனி உள்ளவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தர் தேடுகிற கனி எனக்குள் காணப்படுகிறதா என்பதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை கர்த்தர் நட்டார். இப்போ கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? கசப்பான கனி வேண்டாம், நல்ல கனி வேணும். ஆனால் கனி கொடுக்காத மரமும் வேண்டாம். எனக்கு மரம் வேணும், ஆனால் கனி கொடுக்கிற மரம் வேண்டும். 2வது வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர்
எழும்ப வேண்டுவதென்ன? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆரோனின் முறைமையின்படி நியாயப்பிரமாணத்தினால சில காரியங்களை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அந்த முறைமையினால் பூரணப்படுதல் உண்டாகவில்லை. என்ன வரல? பூரணப்படுதல் உண்டாகவில்லை. கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணதான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அதுல கிடைக்கல. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரா, வேறொரு முறைமை, மெல்கிசேதேக்கு என்கிறதான வேறொரு ஆசாரிய முறைமை. இன்னும் கொஞ்சம் எளிதா உங்களுக்கு சொல்றேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேலர்களை வச்சு அவர் எல்லாம் பண்ணி பார்த்து, அதனால அவர்களால அவருக்கு ஒரு பூரணப்படுதல் வராததுனால புதிய ஏற்பாட்டு சபையை உங்களை எண்ணி அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றார். அப்ப கர்த்தர் இப்ப எதிர்பார்க்கறது என்ன? முதல்ல எதிர்பார்த்தது கனி, இப்ப எதிர்பார்க்கிறது பூரணப்படுதல். இப்ப எதிர்பார்க்கறது என்ன? பூரணப்படுதல். அதனாலதான் எழுதும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வாசிங்க அந்த வசனத்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம் வாக. இப்ப திருப்பி திருப்பி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வந்த ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த, அபிஷேகம் பெற்ற, சபையில மெம்பரா இருக்க, அப்புறம் அவ்வளவுதான், வேற என்ன இருக்குது? இதோட முடிஞ்சிருச்சானா இல்ல. இப்போ நீங்கள் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. பையன் வந்து 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதை விட வேற என்னங்க இருக்குது? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்லைங்க, +1 ஒன்று போகணும், +2 ஒன்று போகணும். சரிங்க, அதுவும் போயாச்சு. +2லயே அவன் தாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அவன் தாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லைப்பா, இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குப்பா, அங்கே போகணும். அதுக்கு தான் +2 மார்க்கு. இந்த +2 மார்க்கை வச்சுக்கிட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இதை வச்சு அடுத்த பூரணப்படுதலுக்குள்ளே போகணும். காலேஜ் போயாச்சு, செமஸ்டர் பாஸ் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அப்பாடா படிச்சு முடிச்சாச்சு, எல்லாம் ஓகே. இல்லப்பா, இந்த காலேஜ் எதுக்கு படிச்சு முடிச்ச தெரியுமா? இதை வச்சுக்கிட்டு இதை விட அடுத்த வேலை என்கிற பூரணப்படுதலுக்குள்ள போகணும். எப்பங்க இது பூரணப்படும்? நீ எப்போ அந்த பூமியை விட்டு போகிறியோ அப்பதான் அந்த பூரணப்படுதல் நிறைவாய் முடியும். அப்ப அந்த பூரணப்படுதல் மேல வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் வரணும், இன்னும் போகணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன இருக்குது? அந்த பூரணப்படுதல் வராம போனதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு 7 பண்டிகை இருக்குது, சடங்காச்சாரம் இருக்கு, தசமாக காணிக்கை இருக்குது, பலி இருக்குது, செலுத்தி முடிச்சாச்சு, வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்னப்பா? அவனுக்கு பூரணப்படுதல் கிடையாது, பாவத்துல பூர்ணமாகுதல் இல்ல. வரான், பலி கொடுக்குறான், போறான், அடுத்த வருஷம் வரான், பலி கொடுக்குறான், போறான், அடுத்த வருஷம் வரான், பலி கொடுக்குறான், போறான். அதுல இருந்து என்ன ஸ்பிரிச்சுவலி வளர்ந்தான்? ஒரு வளர்ச்சியும் இல்ல. எப்படி இருக்கிறான் அப்படியே இருக்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு ஸ்டெப் நீ பூரணப்பட்டிருக்கணும், அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கணும். இப்படி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகி மொத்தமா ஒரு பூரணப்படுதல் உண்டாகும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த பூரணப்படுதலுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அவன் முறைமையில் அது கிடைக்காதுன்றதுனால நம்ம முறைமைக்கு கொண்டாந்துருக்கிறார். ஆரோன் முறைமையில கிடைக்காதுன்றதுனால இயேசு கிறிஸ்துவின் முறைமைக்குள்ள கொண்டாந்துருக்கிறார். இப்போ நீங்கள் நான் அந்த பூரணப்படுதலுக்குள்ள போறோமா? ஆசை இருக்குதா? நமக்கும் அந்த ஆசை கிடையாது. இப்ப அவனை மாதிரியே தான். அவன் ஆசாரி போடுறதுக்கு வருவான், பலி செலுத்துவான், தசமாங்காணிக்கை கொடுத்துருவான், இதோட போயிட்டு அடுத்த வருஷம் வருவான். அவன் அடுத்த வருஷம் வருவான், நீங்கள் அடுத்த வாரம் வருவீங்க, அவ்வளோதான். பலருக்கு இந்த பூரணப்படுதல் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன் பூரணப்படுதல் பண்ணணும் தெரியுமா? அதான் ஏன் அந்த இஷ்டம் இல்லை தெரியுமா? தங்கத்தை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ஆர்னமெண்ட்டாக செஞ்சு பெஸ்ட்டாக செய்யணும்னா முதல்ல அதை நெருப்பில் போடணும், டைக்குள்ளே போடணும், அப்புறம் பாலிஷ் பண்ணணும், அப்புறம் அதை ஏற்ற மாதிரி வணையணும், சில கொஞ்சம் தட்டு தட்டணும். இவ்வளோ செஞ்சால் தான் என்னவாகும்? பூரணப்பட்டு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் போய் கார் வாங்குறீங்க ஷோரூமில், போய் பார்த்தோன்னே கார் அழகாக இருக்குங்கிறீங்களே, அதுக்கு முன்னாடி இந்த கார் வாங்கின அடின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டோருக்கு தனி அடிக்க கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் அடிச்சு நெட்டு போட்டு போல்ட்டு போட்டு உருக்கி அப்படியே டிங்கரிங் ஒர்க்லாம் பார்த்து வெல்ட் பண்ணி அதை பண்ணி மேலே பெயிண்டை போட்டு சொரண்டி கிரண்டி எல்லாம் பண்ணி வந்து அது எப்படி நிற்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நிற்கும் ஷோரூமில். இப்போ எப்படி இருக்கு? நீங்கள் வாங்கும் போது என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த காரில் 4 டோரில் 3 டோர் பெயிண்ட் பண்ணியாச்சு, ஒன்று தான் பண்ணலை, இப்போ எடுத்துகிட்டு போங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலாம்னு நீங்கள் ஒத்துப்பீங்களா? நான் வாங்கும் போது கார் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ வாங்கும் போது நம்ம ஒரு பூரணப்படுதலை எதிர்பார்க்கிறோம் இல்ல, அந்த பூரணப்படுதலை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஷைன் ஆகணும், இன்னும் நான் வந்து எனக்குள்ள இருக்கிற களிம்புகளை நீக்கணும், எங்கெங்கெல்லாம் குறை இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த ஒரு பொருளுமே விற்கிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, செக் பண்ணுவாங்க, குவாலிட்டி செக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி செக் பண்ணி அவர் ஒரு என்ன கொடுக்கணும்? NOC கொடுக்கணும், நோ அப்ஜெக்ஷன், பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பர்ஃபெக்ஷனை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தால் மட்டுமே நீங்களும் நானும் பரலோகத்துக்குள் போக முடியும். பூரணப்படுதல் உண்டாகுதல் சிந்தனையிலிருந்து, பேச்சிலிருந்து, பார்வையிலிருந்து, செய்கையிலிருந்து, நடக்கையிலிருந்து எல்லாத்துலயும் இருக்கணும். பூரணப்படுதல் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா இஸ்ரவேலை 2000 வருஷம் தள்ளி போட்டார். 2000 வருஷம் தள்ளி போட்ட இஸ்ரவேலுக்கு பதிலாக நீங்களும் நானும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். மிக முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் உங்களை என்ன எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? பூரணப்படுதலுக்காக. அரைவேக்காடு, கால்வேக்காடு எல்லாம் போகாது. யோசித்து பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:39. இவர்கள் எல்லாரும் யார்? எல்லாரும் 3வது வசனத்துல ஆபேல் ஆரம்பிக்குது.
32வது வசனத்துல பின்னும் என்ன சொல்லுவேன், சிம்சோன், எப்தா, பாராக், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ஆபேல்ல ஆரம்பிச்சு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி மல்கியா வரைக்கும் எல்லாரையும் கொண்டாந்தாச்சு. கொண்டு வந்துட்டு சொல்றாரு 39ல, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஏன்பா அடையல? ஏன் அவங்க அடையல? ஆபிரகாம் இருக்காரு, அதுல ஈசாக்கு இருக்காரு, யாக்கோபு இருக்காரு, மோசே இருக்கிறாரு, தாவீது இருக்கிறாரு, அத்தனை பேரும் அதுல இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், அதாவது இவங்கெல்லாம் திட்டு வாங்கினவங்க கிடையாது, இவங்கெல்லாம் சாட்சி வாங்கினவங்க. என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீதிமானாகிய ஆபிரகாம், தீர்க்கதரிசி ஆகிய ஆபிரகாம், பூமியில் சாந்த குணமுள்ள மோசே, இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட சாமுவேல், அத்தனை பேரும் சாட்சி வாங்கினவன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. அப்ப பூரணமாகுதல் உங்க கையிலும் என் கையிலும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் நானும் பூரணமாகாம எப்படி போவோம் அந்த இடத்துக்கு? அதை பத்தி நான் கவலையாவது இருக்குதா? சில அப்பாக்களுக்கு அந்த பூரணப்படுதல் 100 எடுத்தாதான் என்னது, அப்படியே ஒரு நம்ம பரலோக தகப்பன் அப்படித்தான். ஏன் தெரியுமா? அவர் அப்படி, அவர் தான் அப்படின்னு பார்த்தா அந்த பவுலும் அப்படி. நம்ம சொல்ல முடியாதுல்ல, யாரும் அப்படி இருக்க முடியாதுன்னு. அந்த பையன் நான் இருந்துட்டேன்ட்டு போயிட்டான். எது கேட்டாலும் இப்போ திருப்பி நம்ம என்ன சொல்றாரு? பவுல் இருந்தாமில்ல, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் நான் இருந்தும்ல, ஆபிரகாம் நம்மை போலத்தானே, அத்தனை மேகம் போல திரளான சாட்சியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு 12ஆம் அதிகாரத்தில் எழுதி வேற கொடுத்துறாரு, இத்தனை மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. அப்படிதானே இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டே உன்னால முடியாதுன்னு சொல்லாத, இத்தனை பையன் செஞ்சிருக்காங்கிறாரு. நம்ம சொல்லுவோம்ல, யாராலுங்க இதெல்லாம் முடியும்? அதெல்லாம் பைபிள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவ்வளவு பேர் எழுதி கொடுத்துருக்க பாரு, இவ்வளவு பேரும் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறல, நீ பூரணப்பட்டதான் தம்பி, அது உனக்கு கிடைக்கும்னு போயிட்டாரு. நீங்க முடியாது, ஆவாது, நடக்காது, வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் சான்ஸே இல்லைன்னா சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு சொல்லுவாரு, இத்தனை போல மிகவும் போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. அப்ப கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? பூரணப்படுதல், ஃபுல்ஃபில்மெண்ட். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்துல நீதிமானாக இருந்தானா ஆபிரகாம், அவன் பூரணப்படலையா? அப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும் பாருங்க, நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படணும் பாருங்க. மோசே முகமுகமாய் தரிசித்தானாமா, சாந்த குணம் உள்ளவனாமா, அவன் பூரணப்படலையாமா, நீங்கள் நானும் பூரணப்படுத்தணுமா? அப்ப நம்ம சாந்த குணம் எப்படி இருக்கும் இல்லையா? தாவீது என் சித்தப்படியெல்லாம் செய்வான். தாவீது எப்படி செய்வானா? அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்வானாமா, அவன் பூரணப்படலையாமா. அப்ப நம்ம எப்படி சித்தம் செய்யணும்? இப்போ நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? பூரணப்படுதல் இல்லாமல் போக முடியாதுன்னு சொல்லுது. பல நேரங்களில் நாம பைபிளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறோம், பரலோகத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். ஈஸியா போயிடலாம். அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, புறஜாதியா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டான். பாவம், அவங்களுக்கு தெரியல. தான தர்மம் பண்ணா பரலோகத்துக்கு போயிடலாம், தாய் தகப்பனுக்கு வந்து எதாவது செஞ்சா பரலோகத்துக்கு போயிடலாம், அதை பண்ணா போயிடலாம், இதை போயிடலாம். கிரியினாலே பரலோகத்துக்கு போறது ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் சொல்லி வச்சுட்டாங்க. தசமாங்க கொடுத்தா போயிடலாம், மிஷினரிக்கு கொடுத்தா போயிடலாம், அவங்களுக்கு கொடுத்தா போயிடலாம். இவங்களுக்குலாம் கொடுத்தா உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும், ஆனா போனாதான் இருக்கும். போவதற்கு பூரணப்பட்டதான் போக முடியும். போறவனுக்கு இந்த பலன் இருக்கும். போவீங்களா? இதான் கேள்வி இன்னைக்கு. மிக முக்கியமாக முதலாவதாக அவர்கள் அந்த ஆசாரித்துவத்தை பூரணப்படுதல் உண்டாகவில்லை என்றுதான் இயேசுவின் ரத்தத்தாலே புதிய பூரணப்படுதலை கொண்டு வந்து கதை நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்கள் அந்த இடத்தை அட்டைன் பண்றவங்களா இருக்கிறோமா? சுத்தி பழி போடாதீங்க. அதனால இதனால அவங்களால இவங்களால இதனால தான் வீழ்ந்தா, இதுதான் எனக்கு யாருக்கு காரணம் இல்லை. நீங்க நினைச்சா சிம்சோன் எதுக்கு அந்த பக்கமா போனாராம்? செத்து போன சிங்கத்தை பார்க்கும்படி வழி விலகி போனான். சிங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்க போனாராமா. இன்னைக்கு நாம நினைச்சா பாவத்தை ஜெயிக்க முடியும். நினைச்சா என்ன செய்யலாம்? பாவத்தை ஜெயிக்கலாம். தாவீது கிட்ட ஒரு பலவான் இருந்தானாமா. அவன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் சண்டை போட்டானாமா. சண்டை போட்டோன்னா அவனுடைய கத்தி என்ன செஞ்சிருச்சான்? கையோட ஒத்திக்கிச்சான். என்னன்னு கேட்டா, சண்டை போட்டு ரத்தம் உறைஞ்சி கையும் ரத்தமும் என்ன ஆயிடுச்சு? ஒன்னாயிருச்சா? அந்த மாதிரி ஃபோன் ஒட்டிக்கிச்சா? ஏன் செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண முடியாதா? ஏன் செல்ஃபோனை வச்சுட்டு போக முடியாதா? பழியை தூக்கி யார் மேலேயோ போடுறது, எது மேலேயோ போடுறது, கூட இருக்கிறவங்க மேலே போடுறது உங்கள் வீழ்ச்சிக்கு யாரும் காரணம் அல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களே உங்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் அந்த பலனை உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் அதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக வாசிங்கள், எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். வஸ்திக்கு பதிலாக ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த வஸ்தி யாரு? இதுவும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட ஒரு உவமையான புஸ்தகம், எஸ்தர் புஸ்தகம். ராஜா என்பது தேவன், அதாவது மணவாளனை குறிக்கிறது. அவருக்கு ஒரு வஸ்தி ராஜஸ்திரீ இருக்கிறாள். அவளுக்கு எல்லா விதத்திலும் அவர் கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்பொழுது அந்த ராஜஸ்திரீக்கு ஒரு கீழ்ப்படியாமை வருகிறது. அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்னா, எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1:12 வாசிங்க பார்ப்போம்.
பிரதானிகள் மூலமாக ராஜா சொல்லி அனுப்பின கட்டளையை வர மாட்டேன் என்றால் 127 நாட்டுக்கு ராஜாவை பார்த்து சொல்லுது, அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுது. பல நேரங்களில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல வஸ்தி பண்ணது சரியா தப்பாங்கிறதே இங்க இல்ல. வஸ்திக்கு ஒரு மனம் இல்லையா, ராஜா வந்து கூப்பிட்டா வந்து நிக்கணுமா, எல்லாரும் அதெல்லாம் இல்ல. இங்க விஷயம் என்னன்னா, பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதல் இருக்குதா இல்லையா, ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படிதல் இருக்கா இல்லையா. அதோட அர்த்தம் என்ன, என் சுய வெறுப்புக்கு அப்பாற்பட்டது நான் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்க கணவன் மனைவியா பார்க்க கூடாது, தேவன் சபையா பார்க்கணும். தேவன் சபையா, தேவன் ஒன்று சொன்னா எஸ் அவ்வளவுதான், வந்து நில்லுனா நிக்கணும், செய்யினா செய்யணும், போனா போகணும். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று சொல்லி நீங்க எதிர்கேள்வி கேட்டால் அவருக்கு பிடிக்காது. பைபிளை நான் பார்த்த வரைக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆண்டவர் பவுலை போய் அபிஷேகம் பண்ண சொல்லி அனனியா கிட்ட சொல்லுவார். நேர்த்தெரு என்கிற தெருவில் சவுல் என்று ஒருவன் இருக்கிறான், நீ போய் அவனை என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணு. உடனே அனனியா ஆண்டவருக்கு அட்வைஸ், ஆண்டவரே அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா. கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்லுவார், நீ போ, நீ போ, நீ யார் என்கிட்ட பதில் சொல்றதுக்கு, நான் சொல்றதை கேட்கறதா நீ இருக்க. அதுதான் ராஜாவுக்கும் மனுஷனுக்கும் உள்ளதான கட்டளை. இன்னைக்கு பல நேரத்தில் கர்த்தர் வான்னு சொன்னா என்ன செய்யறது இல்லை, வர எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், ஒரு ஊழியத்தின் பாதையில் சொல்றேன், ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, எத்தனை பேர் வானா உடனே வரோம், 1008 கேள்வி. சரி ஊழியத்துக்கு வந்தாச்சு, கர்த்தர் ஒன்று செய்ய சொல்றாரு, எத்தனை பேர் போறோம், போனா போயிடணும். எங்க போக சொல்றீங்க, அந்த இடம் எப்படிப்பட்டது, அங்க ஸ்கூல் இருக்கா, பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கா, அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா, பக்கத்துல மார்க்கெட் இருக்கா. ஆண்டவர் சொல்லுவாரு, இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தனை கூப்பிடு. உண்மையா தான் கூப்பிட்டா நோ மோர் கொஸ்டின். ஏன்னா உனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது பரலோகம், ஹெவன்லி கவர்மெண்ட். ஹெவன்லி கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்த்து பேசுவதற்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே பிதா சொல்றத அப்படியே கேட்டு செய்யறாராம். வசனம் சொல்லுது, பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அவர் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. இங்க எவ்வளவு கொஸ்டின் ஆண்டவருக்கு கேட்கணும் உட்காந்துக்கிட்டு, இதை பண்ண, ஏன் இதை பண்ணணும், ஏன் இப்படி செய்யணும். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வேலை. கர்த்தர் வானா வந்துடணும், செய்யினா செஞ்சிடணும், போனா போயிடணும். நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு வேலை நீங்க கொடுப்பீங்க. அந்த கொஸ்டின் ஒன்று கேட்குறீங்க இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன செய்வீங்க, ஒரு வேலை கொடுப்பீங்க. நீங்கள் சரியா செய்வதற்கு கர்த்தர் எவ்வளவு அபிரதமாய் ஆசீர்வதிக்கிறாரோ, சில நேரங்களிலே நாம் பண்ணக்கூடிய தப்பிதங்களுக்கும் விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. இப்போ எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறாரு, அக்கினி இறக்கியாச்சு. ஆண்டவர் எலியா சொன்ன பேச்சை ஆண்டவர் கேட்கிறார், அதான் பெரிய விஷயம். என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது கர்த்தர் சொல்லல, இது யார் சொல்லல, கர்த்தர் சொல்லல, எலியா சொல்லிட்டாரு. இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, எலியா சொல்லிட்டான், நம்ம அந்த வார்த்தை என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். ஓகே, யோசுவா சொல்லிட்டாரு, சூரியன் அங்கே நிற்பதாக, சந்திரன் இங்கே நிற்பதாக. யோசுவா சொல்லிட்டான், நாம செய்யணும். கர்த்தர் என்ன பண்றாரு, கனப்படுத்துறாரு. இப்ப எலியா 19ஆம் அதிகாரத்தில் தப்பா ஓடிட்டார், ஓரேபுக்கு போயிட்டாரு. ஓரேபுக்கு போய் அங்க குகைக்குள்ள போய் தங்கிட்டார், கெபிக்குள்ள. இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ தப்பா வந்துட்ட எலியா, இங்க வந்திருக்க கூடாது, நீ சிரியா தேசத்துக்கு தான் போயிருக்கணும், தமஸ்குவின் வழியாக நீ என்ன போய் திரும்பி போய் அங்க அபிஷேகம் பண்ணி எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கு என்ன தெரியுமா வேலை, இப்போ நீ வந்தது 40 நாள், திரும்பி போக வேண்டியது 80 நாள். திரும்பி போக வேண்டியது 80 days. எங்க இருந்து எங்க போனோம், தேவ பர்வதமாகிய எகிப்தில் இருக்கிற ஓரேபில் இருந்து தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு நீங்க போகணும். சிரியாவுக்கு ஆசைகளை போய் அபிஷேகம் பண்ணணும். இது ஃப்ரம் சவுத் டு நார்த். அவர் பெயர் சபால இருந்து இங்க வரும்போது 40 நாள் இரவும் பகலும் நடந்து வந்தாரு. இப்போ அவர் போக வேண்டியது 80 நாள். இப்போ நீ என் பேச்சை கேட்டுட்ட, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட, திருத்துற. ஆனா திருத்துறதுக்கு ஒரு விலை உண்டு, ஒரு விலை கண்டிப்பாக உண்டு. தாவீதை மன்னிச்சிட்டாரு, அவன் உரியாவின் மனைவியின் காரியத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. ராஜ்யம் ஸ்திரப்பட்டு இருக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ மறைவிடங்களில் செய்ததை வெளியரங்கமாய் செய்யப்படும். நீ உரியாவை எப்படி கொலை பண்ணியோ அதே மாதிரி ஓ மகனை அதே யோவாவை வச்சு போர்ல வச்சு நான் கொல்லுவேன். அப்சலோம் நடந்துச்சு. எப்படி நீ உரியாவுக்கிட்ட சொல்லி அமிச்சு யோவாவை வச்சு கொன்னல, இப்ப அதே யோவாவை வச்சு அப்சலோமை கொன்னாச்சு. விலை உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் விலை உண்டு. கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆனால் நீதிமானுக்கு சரி கட்டப்படுகிறது. செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் தெரியுமா, நான் வஸ்திக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டவன். எனக்கு பிரமாணம் இல்லை, கிருபை இருக்கு, சுயாதீன பிரமாணம். ஆனால் பிரமாணம் என்பதற்காக இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தடவைக்கு 5 தடவை பேதுரு முதல் தடவை கூப்பிட்டாரு, அந்திரேயாவை விட்டு வந்தாரு, போயிட்டாரு. திருப்பி 2வது தடவை கடற்கரை ஓரத்தில் போய் கூப்பிட்டு வராரு, லூக்கா 5ல் 2 போட்டு நிறைய மீன் கொடுத்து கூப்பிடுறாரு, வந்தாரு. 3வது தடவை போயிட்டாரு. எங்க போயிட்டாரு, மீன் மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப திருப்பி கூப்பிட்டு அனுப்புறாரு, யாரை வர சொல்லுங்க, பேதுருவை வர சொல்லுங்க. வந்துட்டாரு. 4வது தடவை
இயேசு மரித்த உடனே மீன் பிடிக்க போகிறேன் போயிட்டாரு. 4வது தடவை 4 தடவை வர்றது போறது வர்றது போறது வர்றது போறது. கர்த்தர் 5வது தடவை பார்த்தாரு. இப்போ அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவரே, நீங்க நான் ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது மீன் பிடிக்கிறவன் உன்ன மனுஷனை பிடிக்கிறவன் தானே சொன்னீங்க. அது ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது 4 தடவை வந்து 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 போயிட்ட பாரு. இந்த மீன் பிடிக்கிற மனுஷன் பிடிக்கிற வேலையை நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன்? பவுல் கிட்ட கொடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னேன், நீ கட்டலை, விட்டாச்சு. இப்போ அவன் சொல்றான், நான் அஸ்திவாரம் போட்டேன். கண்மலையின் மேல் நான் அஸ்திவாரம் போட்டேன். உனக்கு ஒரு விலை உண்டு. கர்த்தர் உன்னை அழைச்ச அழைப்பு அப்படி. செய்ய சொல்றதை செய்யணும், விடுனா விடணும், வானா வானா, நிக்கனா நிக்கணும். ஏன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்போ யோசிச்சு பாருங்க, வஸ்திய வான்னு சொன்ன உடனே அந்த அம்மா வர மாட்டேன்னு சொல்லிச்சு. இங்க பாருங்க, வாசிங்க, முடிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாள் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவின் இடத்தில். வஸ்திக்கு என்ன? கூப்பிட்டா வரணும். இங்க கூப்பிட்டா தான் வரணும். வஸ்திக்கு கூப்பிட்ட உடனே வரணும், இங்க கூப்பிட்டா மட்டும்தான் வரணும். என்ன கட்டளை பாருங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அலங்காரம் பண்ணி இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுத்திகரிப்பு இருக்கணும். எப்போ வேணாலும் ரெடியா இருக்கணும். ராஜா கூப்பிட்டாருன்னா போயிட்டே இருக்கணும். அவ கூப்பிட்டா வரல, நீ காத்திருக்கணும். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கே 5ஆம் அதிகாரத்தில் உன்னத பாட்டில், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் தட்டுறாரு, என் புறாவே கதவை திற. இப்போ வஸ்தி சொல்றா, உள்ள படுத்துக்கிட்டு, என் வஸ்திரத்தை கலைந்தேன், எப்படி அதை திரும்பி விடுப்பேன்? வஸ்தி பேசிட்டு இருக்கா, வர முடியாது, திறக்க முடியாது. இப்போ அதுக்கு பதிலாக எஸ்தரை கூட்டு வந்தாச்சு. இப்போ எஸ்தர் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 22:17, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. வெளிப்படுத்தல் 21:2 வாசிங்க பார்ப்போம். பரிசுத்த நகரத்தை இறங்கி வர கண்டேன், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்க ரெட்டியா நிக்குது. எப்ப கூப்பிட்டாலும் போயிடுவேன். அவ வஸ்தி படுத்தாச்சு, முடிச்சாச்சு, பேச்சு வர முடியாது, நோ சான்ஸ். இங்கே அப்படி இல்லை. கூப்பிட்டா உடனே, அழைப்பித்த உடனே, இதோ இந்த இதோ இப்போ. ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுது. கூப்பிட்ட உடனே பறந்து புறா போல் சிறகடித்து ஓட வேண்டிய நேரம் அது. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்சது. எக்ஸ்பெக்டேஷன் என்ன? வர முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. காத்திருக்கணும். ராஜா அழைத்தாள் ஒழிய. எப்போ கூப்பிடுவார், எப்போ கூப்பிடுவார், எப்போ கூப்பிடுவார் காத்துக்கிட்டே இருக்கணும். எக்காலம் எப்போ துணிக்கும், கடைசி நிமிஷம் எப்போ வரும், என் புறாவே என் உத்தமியே வான்னு சொன்ன உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கணும். யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைம். இன்னைக்கு என்ன இருக்குது? இங்க வஸ்திகள் தான் நிறைய. ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வார்த்தை. ஆண்டவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அகைன்ஸ்ட். இதை செய்யாத செய்யறது, பழம் சாப்பிடாத சாப்பிடுறது, மாடு வச்சுக்காத எல்லாத்தையும் அடிக்கிறது, வச்சுக்கிறது மாடை கொண்டு போயிட்டு, அந்த பட்டணத்திலிருந்து ஒன்னையும் எடுக்காத துணியை கொண்டு போய் எடுத்து வச்சுக்கிறது. எதை சொல்றாரோ அதை பறிச்சுக்கணும். இதை செய்யாதுன்னா அது செய்யக்கூடாது, அவ்வளவுதான். உன்னை இந்த இடத்துக்கு போகாதனா போகக்கூடாது. கர்த்தர் சொன்னாரா? அப்படியே 100%. கர்த்தர் எதிர்பார்க்கிறது எஸ்தரை, வஸ்தியை அல்ல. உங்களை என்னையும் வஸ்திக்கு பதிலாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை என்னையும் கீழ்ப்படியாமல் போன இஸ்ரவேலுக்கு பதிலாக கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை கீழ்ப்படியாமக்குள் போக பண்ணினார்னு இருக்கு. அப்ப நீங்கள் நானும் எவ்வளவு கீழ்ப்படிதலுக்குள்ள வரணும், எவ்வளவு தூரம் காத்திருக்கணும். நம்ம செகண்ட் சான்ஸ்ல உள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கணும். அதான் அழகா சொல்லி கொடுப்பான் ஏலி சாமுவேலுக்கு, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். ரெடி ஆண்டவரே சொல்லுங்க, இப்ப ரெடியா இருக்கிறேன். அதான் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார். ரெடியா நிக்கிறோம், ஆயத்தமாக்கப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல சபை இருக்குதா? சபை இன்னும் வஸ்தியாவே கிடக்கு. ஆனா நல்லா இருக்கு, கிராண்டா இருக்கு. ஒன்றும் அதெல்லாம் குறைச்சதே இல்லை. சபைக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா கர்த்தர் கூப்பிட்டா வர முடியாது, உபவாசத்துக்கு கூப்பிட்டா வர முடியாது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ரொம்ப வேலை இருக்கு வர முடியாது, இப்படி எல்லாத்துக்கும் வர முடியாது. வருகை வருது வர முடியாது. என்ன சொன்னீங்க, என்ன கேட்டீங்க, அது போயிடுச்சு. நீ எல்லாத்துக்கும் வர முடியாதுன்னு சொன்ன மாதிரி வருகைக்கும் வர முடியாது, அது போயிடுச்சு. பலர் அப்படி தான் உட்காந்துருக்காங்க வஸ்திகளை போல. கர்த்தர் வஸ்திக்கு பதிலாக உங்களையும் என்னையும் கொண்டு வந்து விட்டார், உள்ளே கொண்டாந்தாச்சு. இனி நீங்களும் நானும் ராஜாவின் கட்டளைக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். எப்போ கூப்பிடுவீங்க ராஜா, எப்போ அழைப்பீங்க ராஜா, அழைச்சா உடனே நான் உள்ளே பிரவேசிப்பேன். முதலாவதாக திராட்சை தோட்டத்தில் அத்திமரம், இரண்டாவதாக நியாய பிரமாணத்தில் சுயாதீன பிரமாணம், மூன்றாவதாக வஸ்திக்கு பதிலாக எஸ்தர். இப்பொழுது உங்களையும் என்னையும் இஸ்ரவேலுக்கு பதிலாக, அந்த மனவாட்டிக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டு மனவாட்டி நம்மை கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது தேவை கனி கொடுக்கிற அனுபவம், இரண்டாவது தேவை பூரணப்படுதல், மூணாவது தேவை கீழ்ப்படிதல். இது மூன்றும் இருக்கும்போது கர்த்தர் ஏன் கொண்டு வந்தாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.